வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட். நம்ம கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான். கார்த்தி அவர்களோட நிறைய படங்கள் நிறைய ஹிட்ஸ் கொடுத்திருந்தாலும் சில பல ஃபிளாப்ஸும் இருந்தது. பட் இவரோட கேரியர்ல ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட படங்கள் வந்து தீரன் அதிகாரம் ஒன்றும், கைதியா இருக்கட்டும், அப்படின்னா சர்தார். இந்த 3 படங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஃபீமேல் லீட்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப பெரிய கேரக்டரைசேஷன்ஸ்லாம் இருக்காது. ஆனா இந்த 3 படத்துலயுமே ஒரு சிங்கிள் மேன் ஒருத்தர் நின்று அந்த என்டையர் மூவியை கேரி அவுட் பண்ணியிருப்பாரு. கைதியில வந்து என்டையராவே அவர் தான் இருப்பாரு. அது இன்னொரு யோகேஷோட விஷன்ல அது ஒன் ஆஃப் த புது ஸ்டோரின்னே சொல்லலாம். அதுல இருந்துதான் பல படங்கள்ல வந்து டெவலப் பண்ணாருன்னே சொல்லலாம். அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் கைதி. தீரன் வந்து ஒரு உண்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஸ்டோரியை எடுத்து அவர் அந்த கேஸ் என்ன பண்ணாரு, அதுக்கு இவர் எவ்வளவு எஃபர்ட் போட்டு நடிச்சிருந்தாருன்ற மாதிரியான ஒரு கதை. இதை தாண்டி சர்தார் படத்துல இந்த மாதிரி கூட ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இருக்கா, இந்த மாதிரி சொல்லப்படாத சில பல இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட படம் தான் சர்தார். இந்த படம் கார்த்தி அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் எடுக்கும் போது ரொம்ப பெரிய ஒரு கதைகாலம் தாண்டி ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருப்பான். அந்த சின்ன பையனை வச்சுதான் ஒரு கதைன்றதை தாண்டியும் இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு மேன் பவரே தேவைப்படுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்டையரா வந்து இவ்வளவு பெரிய மிஷின்ஸ் தான் வச்சு ஷூட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தோட சர்தாரோட 1 ஷூட்டிங்ல ஆல்ரெடி ஒரு ஸ்டண்ட் விஷயம் நடக்கும் போது ஒருத்தர் உயிரிழந்தாரு. இதை தொடர்ந்து இப்போ சர்தார் 2 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சர்தார் 2 ஷூட்டிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தோட பூஜை முடிஞ்சு இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே திரும்பவும் இன்னும் ஒருத்தர் இறந்திருக்காரு. இதே மாதிரி ஸ்டண்ட் இதில் இவ்வளவு ஒரு மேன் பவர் வச்சு பண்ற இடத்துல இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இப்ப அந்த படத்துக்கு வந்துருச்சு. பார்ட் 1ல அப்படி நடக்குதுன்னா பார்ட் 2லயே அதே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கான்ட்ரவர்சிஸா இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் வந்து ஷெட்யூல்ஸ் போயிட்டு தான் இருக்கு. இந்த படத்துல இப்போ வந்து ஆன்டிகனஸ்டா மேபி எஸ்.ஜே. சூர்யா அவர்களை வந்து இந்த படத்துல எடுக்கிறதா இருக்கு. இவரோட ரோல் வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ரோலாவே இருக்கும். இவரால கதைக்களம் மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சர்தார் 2க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.